திருவருள முழுசா புரிஞ்சுக்க முடியாது. இதுல பிரம்மத்தை எங்க இருந்து புரிஞ்சுக்கிறது? ஆனா இந்த முயற்சி நடக்கணும்ல சாமி. நம்ம இந்த புரிஞ்சுக்க முயற்சி நடக்கணும் தான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்முடைய அறிவால பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பிரம்மத்தை ரிலேட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. திருவருள கூட ஒப்பீடு பண்றதுக்கு பூமி இருக்கு, அணு இருக்கு, ரெண்டையும் ஒப்பீடு பண்ணி ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றோம். பிரம்மத்தை எதோட ஒப்பீடு பண்ணி அது ஒரு முடிவுக்கு வர்றது. அது கரெக்ட். ஆணு பெண்ணோட ஒப்பீடு பண்றோம். ஒப்பீடு பண்ண இவனுக்கு பாருங்க ஆர்கன்ஸ்ல வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான். பிரம்மத்தை இதோட ஒப்பீட்டு பார்த்து எதையாவது ஒப்பீட்டு பார்த்து இதுதான் பிரம்மன் எப்படி டிசைன் பண்றது? பண்ணவே முடியாது. அது பொருளே இல்ல. திருவருளுக்கு ஒப்பீடு பொருள் இருக்கு. எதுனா மாயா. காத்தாடி இருக்கு, அதை இயங்க வைக்கிறது திருவருள், எலக்ட்ரிசிட்டி. ரெண்டு பொருள், அது ஃபார்ம், இது ஃபார்ம்லெஸ். அது அறிவோம். அதை எப்படின்னு ஒப்பீடு பண்றது பிரம்மத்தை? சரி, இப்படி சிற்றறிவுக்கே தோணுது கீழே இறங்க கூடாதுன்னு. பிரம்மம் எப்படி கீழே இறங்கி வரும்? அப்படி பிரம்மன் தான் கேள்வி. அப்படி பிரம்மன் தான் நாம ஏதோ மாயா பயப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னா மாயைக்கு அறிவு கிடையாது சாமி. மாயை எதையும் போய் பற்றாது. கரண்ட் பாஞ்சாதான் ஃபேன் சுத்தம், அல்லது காத்து வீசணும், அப்பதான் சுத்தம். மாயை எதையுமே போய் பற்றாது. நாம தான் மாயையை போய் பற்றிக்க முடியும். மாயை எதையும் ஆளாது. மாயைக்கு சுய அறிவு கிடையாது. மாயை ஜடப்பொருள். மாயைன்னா ஏதோ என்னமோ நினைச்சுக்கிறோம். மாயைக்கு டெபனிஷன் என்னன்னா அழியக்கூடிய பொருளுக்கு மாயைன்னு பேரு. சத்து இல்ல, அசத்து. மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அழிவு. ஆனா எலக்ட்ரிசிட்டிக்கு அழிவு கிடையாது. ஃபார்ம் மாறிட்டே இருக்கும். அணுவுக்கு இருக்கிற தன்மையிலும் கிடையாது. திருவருள் தான், எலக்ட்ரிசிட்டி தான் போய் அங்க சேரும். இதுக்கு இழுக்கிற தன்மை கிடையாது. மாயா ஜட பொருள். அதுக்கு அறிவு கிடையாது, இயக்கமும் கிடையாது. அது போய் ஒரு இடத்த ஒரு பொருளை சேராது. அருள் உயிருள்ள ஒரு ஜீவன் தான் போய் மாயாவை எடுத்துக்க முடியும். மாயாவை தன்னுக்குள் வாங்கிக்க முடியும். சாப்பாடு இருக்கு, சாப்பாடுன்னா உருளைக்கிழங்கு விளைஞ்சு கிடக்கு, கேரட் விளைஞ்சு கிடக்கு. தன்னால நமக்குள்ள போகுமா? அது மாயா தானே. எப்படி போகும்? போகாது. அது மாயா போகாது. நாமளா எடுத்து உள்ள போட்டுக்கிட்டா உண்டு. ஏன்னா நமக்குள்ள இந்த திரு அருள்ங்கிற உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. இல்ல ஆன்மான்னு கூட வச்சுக்கோங்க. மாயா போய் யாரையும் சேராது. ஆன்மா போய் தான் மாயாவை எடுத்துக்க முடியும். சரி, ஆன்மா போய் மாயாவை எடுத்துக்க முடியும். இதுல உங்க பாயிண்ட் உடஞ்சு போயிடும். எப்படியோ மாயை பற்றி கீழே இறங்கி வந்துட்டோம்னு சொல்லி மாயை போய் பற்றாது. என்ன மாயைக்கு அற்பாற்பட்டது, மாயையும் தாண்டிய நிலைதான் ஆன்மா. ஆன்மாங்கிறது இல்லைன்னா நாமளே போய் கேரட்டை திங்கிறது இல்ல. கேரட் நம்ம நெருங்க முடியாது இல்ல, நினைச்சாலும் நெருங்க முடியாது இல்ல. நாமளா போய் எடுத்து சாப்பிட்டா தானே. அங்க யார் ஆளுமை இருக்குது அப்படின்னா நம்ம தான் ஆளுமை. நாம நினைச்சா போய் எடுத்து சாப்பிடலாம். ஆனா கேரட் வம்படியே நம்ம வாய்க்குள்ள போக முடியாது. நடந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ள அது இறங்க முடியாது. ஏன்னா அது ஜடம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஜடம். அதுல உயிரே இருந்தாலும் அது மாயை. மாயைக்கு அந்த சக்தி கிடையாது, சுய அறிவு கிடையாது. ஆனா நமக்கு இருக்கு.